are telling me what am I doing, what I don't do it. 40 people died, 40 people are dead. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. டிவிக்கு தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா புதுச்சேரியில் முதலாக நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காரு. டிவிக்கோட இந்த பொதுக்கூட்டத்துக்கு எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ஏற்கனவே பாஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டம் குறைவாக இருந்ததுனால பாஸ் இல்லாமல் அங்கு வந்த டிவிக்கு தொண்டர்கள் சிலரை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து கூட்டத்துக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். அது பற்றி அதிகாரிகள்கிட்டையும் கூட கேட்டிருந்திருக்காரு. அப்போது தான் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஐபிஎஸ் அதிகாரி இஷா சிங் ஆனந்தை தடுத்து நிறுத்தி, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, கரூரில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஆனந்த் கிட்ட வந்து ரொம்ப அதிரடியாக பேசியிருப்பாங்க. ஐபிஎஸ் அதிகாரி இஷா சிங் பேசின அந்த வீடியோ நேற்று இணையம் முழுக்க வைரலாச்சு. யாரா இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்கள மாதிரி அதிகாரிகள் கரூரில் இருந்திருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடியோவை இப்போதும் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த இஷா சிங், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இஷா சிங் ஐபிஎஸ் அதிகாரி, வயது 30 தான் ஆகுது. மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இவங்க கடந்த 2021ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியானாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் புதுவை காவல்துறையில சேர்ந்து கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பரண்டா பணியாற்றினாங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை சீனியர் போலீஸ் சூப்பரண்டா பதவி உயர்வு பெற்றாங்க. சுகாதாரத்துறையில் போலி மருந்து மோசடி வழக்கில் துணிச்சலோடு செயல்பட்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் 2 பேர் உள்பட 6 பேரை கடந்த மாதம் அதிரடியாக இவங்க கைது பண்ணினாங்க. பல அதிரடி ஆக்ஷன்களுக்கும் சொந்தக்காரராக இருக்காங்க இந்த இஷா சிங். இஷா சிங்கோட தந்தை பெயர் ஒய்பி சிங். தாத்தா தந்தை 2 பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள். 3வது தலைமுறையாக இப்போது இஷா சிங்கும் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றுறாங்க. இஷாவுக்கு தம்பி ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் லாயராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. தந்தை ஒய்பி சிங் கடந்த 2004ஆம் ஆண்டு காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு வாங்கிக்கிட்டாரு. ஊழலுக்கு எதிராக போராடியவர். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்ததுனாலேயே பல பணிமாற்றங்களை எல்லாம் வந்து அவர் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் 2004ஆம் ஆண்டு மனமுடைந்து அந்த ஐபிஎஸ் பதவியை வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இப்போது மும்பை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றி கொண்டு இருக்காரு. அம்மா அபா சிங் சிவில் சர்வீஸில் தேர்வாகி இந்திய தபால் துறையில் வந்து பணியாற்றினவங்க. அதுக்கப்புறமா அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வழக்கறிஞராக மாறியிருக்காங்க. நியூஸ் சேனல்ஸை திறந்தாவே அதில் நடக்கக்கூடிய பெரும்பாலான விவாதங்களில் இவங்களை அடிக்கடி பார்க்க முடியும். இஷா சிங்கோடைய அப்பா அம்மா 2 பேருமே அவங்களுக்கான அந்த அரசாங்க வேலைகளை துறந்துட்டு 2 பேருமே தங்களுக்கு பிடித்த அந்த வழக்கறிஞர் பணியை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தன்னுடைய தந்தையை பார்த்து வளர்ந்த இஷா சிங் நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. இஷா சிங் பெங்களூருவில் இருக்கிற நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லால 2018ஆம் ஆண்டு டிகிரி வாங்குறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், கார்பரேட் ஜாப்னு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் வேண்டாம்னு உதறி தள்ளிட்டாங்க. அப்பா ஓய்வு பெற்ற போதே தான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க இஷா சிங். அதனால தான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லால வந்து அங்கே பட்டப்படிப்பை முடிச்சுட்டு மும்பை ஹைகோர்ட்டில் அம்மா அப்பா மாதிரியே வக்கீலாக பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பல பொதுநல வழக்குகளிலும் இவங்க வந்து ஆஜராகி வாதாடினாங்க. சமூகத்தோட அடித்தட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கிறவங்களா இருக்காங்க. செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்தினருக்காக மும்பை ஹைகோர்ட்டில் வாதாடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க இஷா சிங். இது அவங்களுடைய மனித நேயத்தை வந்து வெளிப்படுத்துது. நீதி மற்றும் சமூக மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வர்றது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட இஷா சிங் வந்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சட்டம் மற்றும் பொது சேவையின் மூலமாக பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய விருப்பம்னு
இஷா சிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மனித உரிமை வழக்குகளுக்கு ஆஜராகிக்கிட்டே இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி 191வது ரேங்க் வாங்குறாங்க. தன்னுடைய 2வது அட்டம்ப்ட்லேயே வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்போது ஏஜிஎம்யூடி அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மிசோரம் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ் கேடர், அதுதான் வந்து அந்த ஏஜிஎம்யூடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேடரில் 2021 பேட்ச் அதிகாரியாக இவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. 2 ஆண்டு பயிற்சிக்கு அப்புறமா 2023ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமியில் நடந்த ஐபிஎஸ் தேர்ச்சி அணிவகுப்பில் நிற்கிறதுக்கு தகுதியான 155 அதிகாரிகளில் இஷா சிங்கும் ஒருத்தங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இருந்து இஷா சிங் மணிப்பூர் லா ட்ராஃபி மற்றும் தடயவியல் துறைகளில் சிறந்து விளங்கியதற்காக ட்ராஃபி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஃபோரன்சிக்ஸ் கோப்பையையும் இவங்க வாங்குறாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் இவங்க 3ஆம் தலைமுறை ஐபிஎஸ் அதிகாரி. தாத்தா அப்பா எல்லாருமே ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறதுனால இவங்களை பற்றி அவ்வப்போது மீடியாக்களில் வந்து செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்திருக்கு. இஷா சிங் ஐபிஎஸ் அதிகாரி ஆனதுமே மும்பையில் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே பல வருஷமாக செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளி வந்து இவங்ககிட்ட வந்து பூங்கொத்து கொடுத்துட்டு, நீ என்னுடைய கண் முன்பாக ஒரு சின்ன பெண்ணாக தான் இருந்த, இப்போ நீ ஒரு மிகப்பெரிய அதிகாரியாகவே மாறியிருக்க, அதுக்காக நான் வந்து உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருப்பார். அப்போது அவர்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்களாம், இனிமேல் நான் வந்து உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவள், பொது ஊழியராக உங்களுக்கு வந்து இனிமேல் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்ப மனிதநேயத்தோடு இவங்க அப்போது பதில் கொடுத்துருந்தாங்க. ஐபிஎஸ் இன்டர்வியூவில் கூட இஷா சிங் கிட்ட எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு கூட அவங்க கொடுத்த பதில்கள் அப்போவே வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அதாவது 2020ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி 191வது ரேங்க் வாங்கின இந்த இஷா சிங் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பான சட்டப்பிரிவு 498A வந்து தவறாக பயன்படுத்தப்படுறது பற்றி இவங்க கிட்ட கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. இதற்கு இஷா சிங் வந்து என்ன பதில் கொடுத்தாங்களாம், அந்த 498A பிரிவின் கீழ் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும் சம்பவங்களும் நடக்குது. சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். பெண்கள் வீடுகளில் வன்முறையை எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்களும் அதிகமாக நடக்குது. எனவே பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் ரொம்பவே அவசியமானது. மும்பையில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளில் வாழக்கூடிய பெண்கள் குடும்ப வன்முறைகளுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் பதிவு செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி இடமாற்ற உத்தரவுகளுக்கு அப்புறமா புதுச்சேரி கிழக்கு மண்டலத்தோட எஸ்பியா இஷா சிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வும் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவோட சீனியர் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க. இப்போது ரொம்ப சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. கையோடு ஐஏஎஸ் மற்றும் நீதிபதிக்கான எக்ஸாம்ஸில் கூட இவங்க ஆர்வம் காட்டுறாங்களாம். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இஷா வந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, வழக்கறிஞராக இருந்தபோது நான் வந்து 2 விதமான நபர்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஒரு பக்கம் சமூகத்துடைய இழிவு மனப்பான்மையால் மலமள்ள போய் உயிரிழந்த தொழிலாளர்களுடைய மனைவிகள், இன்னொரு பக்கம் எல்லா அதிகாரமும் இருக்கிற அவங்களால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தி மிக்கவர்கள். ஆனால் எல்லோருக்கும் மேலானது சட்டம் மட்டும்தான். நம்முடைய சட்டத்துக்கு முன்பாக நம்ம அனைவருமே சமம், எந்த பேதமும் கிடையாது. ஆனால் இதை பேசும்போது அதெல்லாம் வெறுமனே சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் சாத்தியம், யதார்த்தத்தில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சட்டத்தை எந்த பேதமும் இல்லாமல் அமல்படுத்தக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐபிஎஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட ஒரு மேடையில் வந்து இஷா சிங் வந்து பேசியிருக்காங்க. இவங்க தான் நேற்று கட்டுப்பாட்டை மீறி டிவிகேவினர் சிலரை வந்து அனுமதிக்க முயன்ற போது கடுமையாக எதிர்வினையாற்றி அவங்கள வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இன்ஸ்டாவிலையும் கூட இவங்க பிரபலமாக இருக்காங்க. இந்த 30 வயதான இஷா சிங் ஐபிஎஸ் பதவியை ஏற்று நேர்மையோடும் கண்ணியத்தோடும் பணியாற்றி மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க. வக்கீல், ஐபிஎஸ், மனித உரிமை ஆர்வலர்னு கலக்கிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலராகவும் பெண்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவராகவும் இவங்க விளங்குறாங்க. தொடர்ந்து பல சமூக நலன் சார்ந்த வழக்குகளிலும் தொடர்ந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. செய்யக்கூடிய வேலையில் அதிரடிகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இஷா சிங். 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்பா நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா சொன்னபடியே ஐபிஎஸும் ஆகியிருக்காங்க. அதுக்கு அப்பா ஒய்பி சிங் கிட்ட இஷா வந்து சொன்ன காரணம் என்னன்னா,
உங்களை எந்த இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த இடத்த நான் மறுபடியும் பிடிக்கணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இதை வந்து இஷாவுடைய தந்தையை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து இஷா சிங் சிங்க பெண் தான். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.